6வது 7வது மற்றும் 8வது சாப்டர் இன் பெய்யோன். இந்த 3 சாப்டர்லேயுமே சொல்லப்படுற ஒரே ஒரு விஷயம், விருஷாலி அவளை எப்படி கர்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான், யாருடைய வற்புறுத்தலின் பேராக, எப்படியெல்லாம் அவன் ராதையை நம்பி ஏமாந்து போகிறான் கடைசியில். பட் இட் வாஸ் வெரி கன்வின்சிங், ரைட்? ராதை சொல்கிற அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் கன்வின்சிங்காக தான் இருக்குது. பிகாஸ் ஷி ஹேஸ் டு சப்போர்ட் ஹர் கணவன் அதிரதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விடாப்பிடித்தன்மை. ஒரு சூத மகளைத்தான் தன்னுடைய மகன் முதல் மனைவியாக கொள்ளணும், அதிலிருந்து பிறக்கக்கூடிய பேர பிள்ளைகளை தான் கொஞ்சணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிக்ஸேஷன் சொல்லலாம். இந்த எளியவர்கள், சாதாரணர்கள், இல்லை வரலாற்று முக்கியத்துவம் மற்றவர்கள், அவங்களுக்கு உண்டான அந்த ஃபிக்ஸேஷன் இருக்குல்ல, அந்த மைண்ட் ஃபிக்ஸேஷன், அது விளக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் விளக்க ட்ரை பண்ணியிருப்பார் ராதையின் மூலமாக. அது 8வது சாப்டரில் ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒட்டுமொத்தமாக 6வது 7வது 8வது சாப்டரை படிக்கும் பொழுது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரை பேபி நாவலாக அது மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக 6வது சாப்டர்லாம் அந்த ஒரு அழகான ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் நடக்குது. ஒரு குதிரை வருது, ராதை கூட வரா. அங்கேயே ராதையுடைய புலம்பல், இல்லை கர்ணனுடைய அடி ஆழ மனசு ஆசை, ராதை இப்படி புலம்பணும், இப்படி என்னை பண்ணிட்டியே தாயே, என்னை இப்படி பண்ணிட்டியே ராதையே, என்னை இப்படி புதக்குழிகளை தள்ளிட்டியே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்புன்னு சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஹெல்ப்லெஸ் நிலையில் இருக்கும் பொழுது கர்ணன் இப்படியாவது ராதை தன்கிட்ட மன்றாடி அழலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஏக்கமோ அதோடைய டிசைரும் தான் அப்படி ஒரு கனவாக வருதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு கனவுங்கிறது படிக்கும்பொழுது தெரிஞ்சுது. அந்த ஒரு பெரிய ஹால்வேல சின்ன ஸ்டூலில் லைக் கர்ணன் உட்காந்துட்டு இருக்கிறப்ப விருஷாலியை பார்க்கறதுக்காக அவளுடைய செடி அவளுடைய அணுக்க செடி வெளில இல்லை உங்களை பார்க்க விரும்பலாவ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ லைக் முன்னாடியே அந்த ஒரு கனவுல அந்த எமோஷனை தான் பின்னாடி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கனவுல ஏன் ராதை அவ்வளோ லைக் கர்ணனுடைய கர்ணனோட விளைவுனால ராதை ஐயோ நான் உன்னை புதக்குழியில் தள்ளிட்டேன்னு ராதை அழற அந்த காட்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு லைக் ஒரு ஆசை தான். குறைந்தபட்சம் இப்படியான ஒரு புலம்பலையாவது ராதை கிட்டேருந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கர்ணன் நினைக்கிறேன். அந்த கனவு சீக்வன்ஸில் உள்ள அந்த எமோஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ நடக்குது அப்படின்னா 8வது சாப்டரில் ராதைக்கும் கர்ணனுக்கும் உண்டான அந்த ரொம்ப க்யூட்டான கொஞ்சம் லைட்டாக கிளிஷேடான அந்த அம்மா மகன் கான்வர்சேஷன் நடக்கிறப்ப தான் புரியுது. ஹீ இஸ் லைக் அக்செப்டிங்கில் ராதை ரொம்ப பெருசாக நம்பி அதில் எப்படியாவது அவன் கன்வின்ஸ் பண்ணிடுவான்னு அவன் ரொம்ப ரொம்ப நம்பி கடைசியில் ஏமாந்து போகிறான். வேறு வழி இல்லை, அவன் ஏமாந்து போனாலும் அவன் சமாளிக்கிறான்ல. அது ரொம்ப ஒரு மாதிரி நாடகத்தனம் அப்படிங்கிறத விட ஐ சம்ஹவ் ஃபீல் தட் இட் வாஸ் லைக் ஜஸ்ட் ஓவர் டன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு 8வது சாப்டரில். பட் தட்ஸ் அ கிரிட்டிசிசம், பட் அதை அப்புறம் வச்சுப்போம். ஸோ அந்த சாப்டர் படிக்கும்பொழுது 6வது சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த கனவு சீக்வன்ஸ் இன்னும் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது முன்ன பின்ன மாற்றி போட்டு என்ன சொல்லியிருக்காரு நான்லீனியராக கொஞ்சம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் அந்த கனவு சீக்வன்ஸில் இருக்கிறப்ப அந்த எமோஷன்ஸை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அது 8வது சாப்டர் படிக்கும்பொழுது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான்லீனியராக சொல்லப்பட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது ஒரு பக்கம். இது முன்ன பின்ன போட்டு ரொம்ப நான்லீனியர்னு சொல்ல முடியாது. சும்மா ஒரு முன்ன பின்ன போட்டு லைக் அப்படி வந்திருக்கு அந்த சீக்வன்ஸில். மற்றபடி ஏன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எகெயின் கர்ணன் புரிஞ்சு போச்சு, ரைட்? லைக் அந்த அவனுடைய நாட்டு மக்களும் அவனை விரும்புறதில்ல, அவனுடைய விருப்பத்துக்கு எதிராக தான் அவனுக்கான கல்யாணம் நடக்குது. அந்த மனைவியும் சரி லைக் ரொம்ப ரொம்ப லைக் ஒதுக்கி வச்சு தான் பார்க்குறா. அதாவது அவள் கர்ப்பமாகும் பொழுது அதை அவன்கிட்ட சொல்கிறதுக்கு கூட ஷீ இஸ் நாட் ரெடி. She wants to tell herself, but she is not even like interested to tell Karnan that she is like pregnant. So இப்படியான அதுவும் ராதையை ரொம்ப ரொம்ப நம்பி இருக்கிறப்போ அந்த லிங்க் பிரேக் ஆகுதுன்னு சொல்கிறான். அது ரொம்ப முக்கியமான நுட்பமான ஒரு புள்ளியாக நான் பார்க்குறேன். அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு லிங்க் பிரேக் ஆகுது 8th சாப்டரில். எஸ், அது பிரேக் ஆனதுக்கப்புறம் ஹீ இஸ் ட்ரைங் டு ஒரு மாதிரி சரி ராதை ரொம்ப வருத்தப்பட வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வரான். ரொம்ப ஒரு க்யூட்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிரிஞ்சான ட்ராமா மூலமாக நடக்குதாங்க 8th சாப்டரில். ஆனால் லைக் சம்ஹவ் இட்ஸ் பிரேக்கிங் த லிங்க். அவனுக்கு போகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஹோமுங்கிற இடத்தை அவன் இழந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா ராதையும் அதிரதனும் ஒரு யூனிட்டாக தான் இருக்காங்க.
கர்ணனை கொஞ்சம் வெளில வச்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை வந்துருது 8th சாப்டரில். ஸோ ஹீ இஸ் லைக் கம்ப்ளீட்லி broken off right from that link as well. He doesn't have any support from his like நாட்டு மக்கள். ஏதோ ஒரு அரசன் ஏற்றுட்டு இருக்காங்க. அதில் அந்த அரசில் அந்த நாட்டில் பல பேருடைய வெறுப்பை தான் அவன் சம்பாதிச்சிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அவனை சுற்றி இருக்கக்கூடிய லைக் மக்களாகட்டும், இப்போ பேரண்ட்ஸ் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், யார்கிட்டேருந்துமே ஒரு தூய அன்போ இல்லை யார்கிட்டையுமே போய் அப்படி சரணடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லை ஆக்சுவலாக, ரைட்? அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. த ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அண்ட் எவ்ரி என்டைட்டி இன் ஹிஸ் லைஃப் இஸ் லைக் ஸோ கன்ஸ்ட்ரெயின், ஸோ ஒரு மாதிரி பழுதுபட்டதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அண்ட் எவ்ரி என்டைட்டி, ரைட்? ஸோ இப்போ எந்த பக்கமும் போக முடியாது. அப்போ அவன் எந்த பக்கம் போகலாம்? எனக்கு தெரிஞ்சு அவன் துரியோதனன்ட்ட போகலாம்ல. துரியோதனன்ட்ட எப்போ போவான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக துரியோதனுடைய லைக் ப்ரெசன்ஸ் இந்த நாவலில் நிறைய வரும் நான் நம்புகிறேன், ரைட்? அப்படியான ஒரு அனைத்து பக்கத்திலிருந்தும் கைவிடப்பட்ட ஒருவராக கர்ணன் மாறும் பொழுது அவன் யார்கிட்ட போய் சரணடைகிறான் அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வித் தட் ஐ திங்க் ஐ கேன் கோ குயிக்லி. நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி வச்சேன், பட் நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் சொல்கிறதுக்கு இருக்குது. நான் என்ன நோட் பண்ணி வச்ச பல விஷயங்களில் வச்சு, மீசையை நீவியபடி சிவதரே, கோருபவர் அனைவருக்கும் கொடுக்க சித்தமாக உள்ளேன், ஆனால் ஆணையிடுபவர்களுக்கு அடிபணிவதில்லை என்றிருக்கிறேன் என்றான். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, லைக் இது விஷாலியை பற்றி பேசும்போது அதான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஆணையிடுபவர்களுக்கு அடிபணிவதில்லை, ஆனால் கோருபவர்கள் அள்ளி அள்ளி கொடுப்பவனாக இருக்கிறேன். இதுதான் கிட்டத்தட்ட எந்த ஒரு கிங்கோட கேரக்டரிஸ்டிக்காகவும் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல கிங்கோட ஒரு அனைவராலும் புகழப்பட்ட லைக் நல்ல குணாம்சங்கள் கொண்ட ஒரு அரசனுடைய கேரக்டரிஸ்டிக்காக இப்படி தானே இருக்க முடியும். இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது கோரும் உள்ளவர்களுக்கு, கோருபவர் அனைவருக்கும் கொடுக்க சித்தமாக உள்ளேன், ஆனால் ஆணையிடுபவர்கள் அடிபணுவதில்லை. இது ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் இல்லையா? தங்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் எல்லாரும் கேட்கணும். அப்படி கேட்கும்பொழுது வேணால் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் வி கேன் கன்சிடர். பட் யூ கான் ஜஸ்ட் கம்பல் மீ டு டூ எனிதிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வருது இல்லையா? ஸோ அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இல்லை ஹவு ஸோ டிஃப்ரெண்ட் இட்ஸ் நாட் தட் டிஃப்ரெண்ட்டே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ராதை பெரும் விம்மல்களுடன் அழத் தொடங்கினாள். அவள் அழுவதை வெறுவடை நோக்கி நின்றான். நான் பழி சூழ்ந்தவள், நெஞ்ச மிடிமையை வெல்ல முடியாத பேதை, இழிந்தவள், இழிப்பிறப்பென்பது எதனாலும் கடக்க முடியாத ஒன்றென்று அறிந்து கொண்டேன். என் பழி என் பழி என் பழி என்று கைகளால் தலையில் அரைந்து கொண்டாள் அவள். ஸோ இந்த ஹோல் ட்ரீம் சீக்வன்ஸ் தான் இது. அந்த ட்ரீம் சீக்வன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஹை எமோஷனல் ட்ராமா. அவன் ஆல்ரெடி பயங்கர போதையில் இருக்கான், மது அருந்தி விட்டு, ரைட்? மது அருந்தி லைக் ஹீ இஸ் கோயிங் டு ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் லெவலுக்கு அவனுக்கு நடக்குது. ஒரு குதிரை வர மாதிரியும், அங்கே ராதை வந்து நிற்கிற மாதிரியும், அவள் வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு அழற மாதிரி, ஐயோ இந்த பிள்ளைய போய் உனக்கு கட்டி வச்சிட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த நாவலே. அந்த ட்ரீம் சீக்வன்ஸில் இந்த மாதிரியான ஒரு கழிவிறக்கம் வர வைக்கக்கூடிய ஒரு காட்சி அமையும் பொழுது somehow I feel it's becoming too dark and depressing. இந்த இடத்துல இருந்தா ஐயோ இந்த நாவல் முழுக்க இப்படி தான் இருக்கும் போலவே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவள், அரசே, இன்று காலை அரசி வாயுமிழ்ந்தார்கள் என்றாள். கர்ணன் புரியாமல் ஏன் என்றான். அவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள். கர்ணன் திகைத்து சில கணங்கள் நோக்கிய பின் எழுந்து, மருத்துவர்கள் சொன்னார்களா என்றான். ஆம், காலையில் மருத்துவச்சிகள் இருவர் வந்து நோக்கினர். கர்ணன், அதை ஏன் உடனே எனக்கு சொல்லவில்லை என்றான். அவன் உடல் பதறிக்கொண்டிருந்தது. அதுதான் உவகையா? ஆனால் அது அச்சம் போல் பதற்றம் போலத்தான் இருந்தது. சொல்ல வேண்டியதில்லை என்றார்கள் அரசி. இந்த ஒரு சின்ன விஷயம் தட் இஸ் லைக் இது நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 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 ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பயிற்றுவிக்கப்பட்டது என்ன, கண்டிஷன்ட் ஆகப்பட்டது என்ன, ஒரு பெண் ப்ரெக்னென்ட் இருக்கும் பொழுது முதல் விஷயமா அந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷுட் கோ டு ஹர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப லைக் நமக்கு புகுத்தப்பட்ட ஒரு சென்டிமெண்ட், ரைட்? அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வந்து ஆஸ் அ கையை என்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் சம்ஹவ் எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டு அட் சம் எக்ஸ்டென்ட். பட் ஆனால் இந்த இடத்துல எந்த அளவுக்கு விஷாலி லைக் கர்ணன் மேலே இப்படியான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு துவேஷத்தை கொண்டு வச்சிருக்கா, இல்லை ஒரு எரிச்சலை கொண்டிருக்கா, இல்லை ஒரு வெறுப்பை கொண்டிருக்கா,
இல்லை எந்த அளவுக்கு கர்ணனை ரொம்ப ரொம்ப கீழிறக்கி பார்க்குறா அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் டேட்டா பாயிண்ட்டாக இது மாறுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரைட். ரொம்ப போட்டு அலச வேணாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எஸ், இந்த ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வென் எவர் a woman gets pregnant, she always wants to convey that information first to her husband. அப்படிங்கிறது இந்த ஒரு காமன் சென்டிமெண்ட் புரிதல் வச்சு பார்க்கும்பொழுது இங்கே அவள் டோட்டலாக இங்கே மட்டும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறா. ரைட். அதானே, சொல்ல வேண்டியதில்லை என்றார்கள் அரசி. வாயுமந்தர்கள் கர்ப்பமாக கருவுற்று இருக்கிறார், ஆனாலும் வந்து அரசரிடம் சொல்ல வேண்டாம் என்றார்கள் அரசி. அப்படிங்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு ஷாக்கிங் எலமெண்ட் தான். அந்த அளவுக்கு வந்து ஷீ டசன்ட் ஈவன் வாண்ட் டு மீட் கர்ணன் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. ரைட். ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் டைரக்ட் கான்வர்சேஷன் நடக்கவே இல்லை. அந்த டைரக்டாக பேசும்பொழுது அவள் கக்கக்கூடிய அத்தனை லைக் அனல் கொண்ட சொற்களும், அவனை வந்து துச்சமாக தூக்கி எறியப்போ கூடிய அத்தனை வார்த்தைகளும் எப்படியெல்லாம் வரப்போகுது, அதை அவன் எப்படி வந்து டேக்கிள் பண்ண போகிறான், ஹவு ஹீ இஸ் கோயிங் டு ரெஸ்பாண்ட், எப்படி எதிர்வினை ஆற்ற போகிறான் அப்படிங்கிறதான் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அந்த ஒரு சீக்வன்ஸ் இன்னும் வரவே இல்லை. எப்படியாவது உள்ளே போய் பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை நானும் சொல்ல எண்ணினேன். இந்நகரில் நான் எங்கு சென்றாலும் எனக்கு பின்னால் ஏளன குரல்களையே கேட்கிறேன். நேற்று கூட ஒருவன் அரண்மனையின் அணிக்கட்டிலில் நான் குதிரை சாணியை கரைத்து பூசி அந்நறுமணத்தில் துயில்வது உண்மையா என்று என்னிடம் கேட்டான் என்றார் அதிரதன். ராதை விழிகளில் சினத்துடன் அவரை நோக்கி, நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டாள். குதிரைச்சாணி எனக்கு நறுமணம்தான், அதை இழிமணம் என்பவன் அஸ்வமேதம் என்பதே அரசனின் இறுதி வெற்றி என்பதை அறியாத மூடன் என்றார் அதிரதன். ஸோ இது லைக் இப்போது ஒரு அரசனுடைய தந்தையே இந்த அளவுக்கு இழிவாக பேசுகிறதாகட்டும், இல்லை அரசனே இழிவாக பேசுகிறதாகட்டும், அரசனே இழிவாக பேசுறது கூட இருக்கட்டும், ஆனால் கர்ணனுக்கு எது பொறுக்க முடியாது, தன்னுடைய தந்தையும் தாயும் கூட இந்த மாதிரி ரொம்ப 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 ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக மாறி, அதுவும் ஃபார் ஆல் தி நெகட்டிவ் ரீசன்ஸ் சொல்ல முடியாது, ஃபார் ஆல் தி லைக் பீட்டிங்ஸ். ரைட். லைக் வார்த்தைகளால் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அதிரதனையும் சரி ராதையும் சரி லைக் புட்டிச்சு நாராக கிழிக்கிறாங்க. அதை அவனால் தாங்க முடியாது. பட் அதிரதனை இந்த இடத்துல வந்து சொல்லும் பொழுது உண்மையிலே அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு லைக் ஜெயமோகனோட மொழியில் சொல்லணும்னா, நாஞ்சிலை பற்றி அவர் சொல்லும் பொழுது அந்த பாவம் இருக்கணும் அப்படின்னு வரல. இந்த இடத்துல அதிரதன் சொல்கிறப்போ உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ள அந்த ஒரு மேலதிகமான ஒரு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகியிருக்கணும். ஆனால் அது ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த ஒரு பர்டிகுலர் லைனில். லைக் இவ்வளோ இப்படி சுற்றி முற்றி இத்தனை பேர் வந்து லைக் கரிச்சு கொட்டும் பொழுது, இவெல்லாம் ஒரு அரசனா, இவெல்லாம் அரசனின் தந்தையா, இவெல்லாம் வந்து குதிரசாணி மனத்திலே தானே இருந்தவன், இவனுக்கெல்லாம் வந்து மாளிகை கேட்குதா அப்படிங்கிற மாதிரியான இந்த அத்தனை ஏச்சு பேச்சுகளும் சொல்கிறப்போ ஏதோ ஒரு விதத்தில் இன்னும் கொஞ்சம் சிம்பத்தி கூடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாசிக்கிற வாசகனுக்கு. அதில் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நாஞ்சிலோட சூரிய பூசோட இருக்க தொகுதியை திரும்ப படிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு அவர் எழுத ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒன் திங் நாஞ்சில் டஸ் ஆர் ஹிஸ் மேஜிக் இஸ் அங்கதம், அது இதெல்லாம் கூட விட்டுருவோம் ஒரு பக்கம். இந்த சொல்லக்கூடிய இந்த பாவம், அந்த ஒரு அழகான ஒரு இன்னசென்ஸ் கொண்டு வருவார்ல, ஒரு ஏதோ ஒரு ஒரு சிம்பத்தியை வந்து உருவாக்கிடுவார் அவருடைய கேரக்டர் மேலே. அது ஒரு தன்ராம் சிங் ஆகட்டும், லைக் வேற ஒரு கூர்காவை பற்றி பேசுகிறதாகட்டும், இல்லை வந்து ரயிலில் ஒரு லைக் ஃபிசிக்கலி இன்கேப்பபிளாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கலி சேலஞ்சான ஒருத்தனை பற்றி சொல்கிறதாகட்டும், லைக் ஏதோ ஒரு எங்கேருந்து வடநாட்டிலேருந்து பயணத்துக்கு வந்து அடிபட்டு சண்டை போட்டு ரொம்ப அவமானப்பட்ட ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஆகட்டும், இப்படியாக அவருடைய கதாபாத்திரங்கள், நாஞ்சிலுடைய கதாபாத்திரங்கள் சொல்லக்கூடிய விதத்திலே அவ்வளோ ரொம்ப உருக்கமாகவும் ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு சிம்பத்தியும் ஃபார்ம் ஆகுது அந்த கதாபாத்திரங்கள் மேலே. அடுத்ததாட்டி ரோட்டில் அந்த மாதிரி யாராவது பார்க்கும்பொழுது லெட் அஸ் கிவ் சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஒரு குர்காவை பார்க்கும்பொழுது என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் போல தோணும். ஸோ எனக்கு தெரியல, இப்போது இந்த கர்ணனுடைய ஒட்டுமொத்த கதையுமே இப்போ ஒரு கிரை பேபி ஸ்டோரி மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம்னு வச்சுப்போமே. அது அப்படியாகவே இருந்துட்டு போட்டோம். இப்போ அதிரதனையும் சரி ராதையும் சரி அவர் அதை பற்றி கூறும் பொழுது, இல்லை கர்ணனுடைய நிலையை நினச்சி பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் எனக்குள்ள சிம்பத்தி ஏறணும், இன்னும் கொஞ்சம் எனக்குள்ள அந்த கதாபாத்திரத்துக்காக நான் உருகி வழியணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஐ எம் ரெடி டு க்ரை, ஐ எம் ரெடி டு கெட் இம்பேக்ட் மீ, போட்டு தாக்குங்க அப்படிங்கிறத நானும் சொல்கிறேன். ஆனால் அதுக்கான அந்த ஒரு இன்டென்சிட்டியோ இல்லை அதுக்கான அந்த பாவமோ அதுக்கான அந்த ஒரு அழகாக
அழகான்னு சொல்ல முடியாது, ரொம்ப இம்பேக்ட்ஃபுல் அந்த சிம்பத்தியை கடத்தக்கூடிய சுச்சுவேஷன்ஸோ சொற்களோ இல்லை அதுக்கான லைக் கதை சொல்லும் முத்திகளோ இன்னும் பயன்படுத்தப்படலையோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கிரிட்டிசிசம் இருக்குது. முக்கியமாக இப்போது இந்த யோசிச்சு பார்ப்போமே, இப்போது எங்கள் அப்பா ஏன்னா சொன்னோன்னா எனக்கு எப்படி இருக்கும், ரைட்? வந்து ரொம்ப ஏளனமாக இந்த மாதிரி குதிரை சாணியை வச்சு தான் படுப்பான் போல் அரண்மனையிலையும் அப்படின்னு சொல்கிறப்போ அவருக்கு கோபம் கொதித்தெழுந்து அவர் வந்து திரும்ப சொல்கிறார்ல, ஆமாண்டா அப்படித்தான், அஸ்வமேதம் என்பது அரசன் இறுதி வெற்றி கூட அறியாத மூடன்டா அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு சொல்கிறப்போ என்னால் இமேஜின் பண்ண முடியுது. எங்கள் அப்பா ஒருத்தன் இப்படி சொல்லி அவர் கோவப்பட்டு இப்படி சொல்லும் பொழுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோவம் வரணும்ல, ஒரு கோவமோ ஒரு வெறியோ ஒரு 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 சிம்பத்தியோ கிரியேட் ஆகணும்ல, அது எனக்கு கிரியேட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அங்க நாட்டவரே, நல்லூழ் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் அரசு குதிரை மனம் கொண்ட இளவரசன் ஒரு நாள் எதிர்காலத்தில் ஆளப்படப் போகிறது என்றான் அப்பால் அமர்ந்திருந்த நாடோடி. வாயை மூடு, இத்தகைய நச்சு சொற்கள் பேராற்றல் கொண்டவை. இவற்றை நாம் எவ்வண்ணம் சொன்னாலும் இது நம் விழைவென்று இருள் சூழ்ந்திருக்கும் தெய்வங்கள் எண்ணக்கூடும் என்று அறிக. சொல்லப்பட்ட அனைத்தும் நிகழ்ந்தே தீரும் என்றான் நிமித்திகர். கர்ணன் இருளுக்குள் புன்னகைத்து கொண்டு தன் உடலை மேலும் ஒடுக்கி கொண்டான். இது சட்டன்லி சண்முகரோட பெயிண்டிங் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். திடீர்னு வந்து ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஏதோ லைக் எல்லாரும் கூடி நிற்கக்கூடிய ஒரு ஒரு மண்டபத்துலேயோ ஒரு 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 4 கால் தூண் மண்டபத்துலையோ ஏதோ உட்காந்து நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கர்ணன் ஏதோ ஒரு இருளில் அப்படி முதுகு காமிச்சிட்டு இந்த கான்வர்சேஷனில் கேட்குற மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டு வருது, ரைட்? ஸோ ஊர் மக்கள் எகன் அங்க நாட்டவர்கள் வந்து என்னென்ன திங்க் பண்ணுறாங்க லைக் அப்படி வரும்பொழுது இதில் சொல்லப்படுற விஷயத்த மட்டும் எடுத்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லப்பட்ட அனைத்தும் நிகழ்ந்தே தீரும், நாம் எவ்வண்ணம் சொன்னாலும் இது நம் விழைவென்று இருள் சூழ்ந்திருக்கும் தெய்வங்கள் எண்ணக்கூடும் எண்ணக்கூடும் ஒன்று அறிக, சொல்லப்பட்ட அனைத்தும் நிகழ்ந்தே தரும். இந்த மாதிரி சொல்லப்பட்ட அனைத்தும் நிகழ்ந்தே எனக்கு இந்த லைன்ஸ்லாம் படிக்கிறப்போ நான் ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த லைன்ஸ், ரைட்? சொல்லப்பட்ட அனைத்தும் நிகழ்ந்தே தீரும் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்மளுடைய விழைவு இல்லாமல் டிசைர் இல்லாமல் நடக்குதா என்ன, அது எவ்வளோ பெரிய தீங்கான ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயங்களாக கூட இருக்கட்டுமே, ஒரு துன்பம் தரக்கூடிய விஷயமாக கூட இருக்கட்டுமே, அத்தனை துன்பம் தரக்கூடிய அத்தனை வழி தரக்கூடிய விஷயங்களை கூட நாம் என்றைக்கும் ஒரு நாள் ஸ்லைட்டாவது நினச்சி பார்த்துருப்போம், இப்படிதான் நடந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, ரைட்? கூட இருக்கிறவங்களே இறக்குற ஒரு விஷயமாகட்டும், லைக் கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுற விஷயமாகட்டும், ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு எண்ணி பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு கிளர்ச்சி உண்டாகுது. அந்த துர்சம்பவங்களாகட்டும் இல்லை கொடுமையாக லைக் நாம் வந்து ஏமாற்றப்படும் சம்பவமாகட்டும், ஏதோ நினைக்கும் பொழுது இங்கிருந்து அப்படி ஒரு தியரட்டிக்கல் இமேஜினேஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு கிக்கு கிடைக்குது, ஏதோ ஒரு சின்ன ஒரு கிளர்ச்சி அடைகிறோம்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ளே. அது அப்படி நினைக்கிறதுனாலே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி அதுவே வந்து ஒரு காலத்தில் நடக்கிறப்ப அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது, நடக்கும்போது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? சம்ஹவ் ஐ ஃபீல் தட் லைக் இதை மாதிரி பேசி 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 நம்ம கொஞ்சம் கூட ரியாலிட்டியில் விரும்பாத சம்பவங்களை கூட ஏதோ ஒரு கணத்தில் நம்ம வந்து நினச்சிடுறோம். லைக் நம்மளுக்கு தெரியும் அது ஒரு துன்பகரமான நிகழ்வு, துக்ககரமான நிகழ்வு, நம்ம எவ்வளோ கோத்துருக்கணும், அப்படி இருந்தும் கூட அந்த மாதிரி சம்பவங்களை நிகழ்வுகளை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். all the unwanted things but we still think about it, we imagine about it அப்படிங்கிறது. ஒரு கட்டத்தில் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா somehow லைக் நம்மளோட மைண்டு சும்மாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வழி தேவைப்படுது. சும்மா இருக்கிறப்ப அந்த மாதிரியான ஐடில் மைண்டல்ஸ் மாதிரி ஏதோ ஒரு சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் கூட இது மாதிரியான ரொம்ப ரொம்ப துர்க்கம் தரக்கூடிய சம்பவங்களோ இல்லை நிகழ்வுகளையோ, கூட இருக்கவங்களுடைய மரணத்தையோ, கூட இருக்கவங்களுடைய நம்பிக்கை துரோகத்தையோ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் எண்ணி பார்த்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ அப்படி எண்ணி பார்க்குறது வழியாகவே அது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காலத்தில் நடந்து தீருது. அப்படி நடக்கும் பொழுது நம்ம வந்து அவ்வளோ ஐயோன்னு சொல்லிட்டு குமரி இதெல்லாம் நினச்சி பார்த்தனே முன்னாடி அப்படிங்கிற மாதிரி மனசு குமுறுதுன்னு நினைக்கிறேன். இரு கைகளாலும் நெற்றியை தாங்கி சில கணங்கள் அமர்ந்தான். பின் தலை தூக்கி, அன்னையே என்ன இது, இப்படி இவர் சொல்லாடி நான் ஒருபோதும் பார்த்ததில்லை என்றான். நானும் பார்த்ததில்லை, ஆனால் மானுடரில் இருந்து அறியாத மானுடர் எழுந்து வருவதை எப்போதும் அறிந்திருக்கிறேன். இன்று தெரிந்த இவர் விதையாக அவருள் எங்கோ இருந்திருக்கிறார் என்றாள் ராதை. நானும் ஆக்சுவலாக 7th சாப்டரில் நீ பண்ணி தாண்டா ஆகணும், அந்த பிள்ளைய தாண்டா கட்டியே ஆகணும், நான் என் வாக்கு கொடுத்துட்டேன்டா, நீ என் மகன்டா, நீ பண்ணி தாண்டா ஆகணும், இல்லைன்னா நான் எங்கேயாவது போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரியான அதிரதனுடைய அந்த ஒரு
பயங்கரமான ஒரு 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 வயலண்ட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்ல, அப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவ்வளோ உணர்ச்சி மிகு லைக் வசனங்களெல்லாம் பொழிஞ்சு அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்ல, சம்திங் விச் வி ஹேவன் சீன் ஃப்ரம் அதிரதன், ரைட்? ஸோ இந்த ஒரு சாப்டரில் இல்லை இந்த ஒரு நாவலில் அதிரதனுடைய வேற ஒரு ஃபேஸ் வெளில வருமோ. நான் அதிரதனை எப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, முன்னாடி முக்கியமாக வண்ணக்கடலெல்லாம் அதிரதன் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஒரு குதிரை பராமரிப்பாளர், குதிரையை பற்றிய ஞானங்கள் அனைத்தையும் கொண்டவர், அதன் வழியாகவே அந்த குதிரையின் வழியாகவே ஒட்டுமொத்த வாழ்வியுடைய அத்தனை இன்சைட்ஸையும் வந்து தனக்குள்ளே வந்து பொத்தி வச்சுக்கிட்ட ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ரொம்ப எளிமையான ரொம்ப ரொம்ப வெகுளியான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது தன்னுடைய வார்த்தைகள் லைக் ஒரு மன்னனுடைய தகப்பன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துலேருந்து இருந்து எப்படியெல்லாம் வந்து தன்னை வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரதனாக மாறுறாரு. ஸோ டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் அதிரதம் இந்த நாவலில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நான் ஒரு சாம்பிள் தான் இங்கே சொல்கிறேன். இப்படி ஒரு சொல்லாடி நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு கர்ணன் வந்து வியக்கிறான்ல. ஸோ அவனுக்கு கிடைச்ச பவர்லாம் சுற்றி முற்றி எல்லாரும் லைக் அவங்களுக்கு கிடச்ச பவராக பார்க்குறது இருக்குல்ல. ஸோ தட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். ஆல்சோ லைக் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குல்ல, ராதை சொல்கிறாள், மானுடரில் இருந்து அறியாத மானுடர் எழுந்து வருவதை எப்போதும் அறிந்திருக்கிறேன், இன்று தெரிந்த இவர் விதையாக அவருள் எங்கோ இருந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது எப்படின்னா, தனக்குள்ளே இல்லாத ஒரு ஆள் ஒரு பாவனைக்காக இல்லை ஒரு முகமூடி அணிந்து வரக்கூடிய சான்ஸ் கூட கிடையாது. எப்படி நான் இன்னும் தெளிவாக இன்னும் கொஞ்சம் ஆர்டிகுலேட் பெட்டராக பண்ணி சொல்லணும் அப்படின்னா, ஹவு டு சே இட், நமக்குள்ளே இல்லாத ஒரு விஷயம் நாம் பாவனைக்காக கூட கொண்டு வர முடியாது, இல்லை நமக்குள்ளே இல்லாத ஒரு விஷயம் லைக் வெளியே வரவே வராது. ஸோ எங்கோ ஏதோ வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் அப்படியாக ஒரு விதமாக நாம் இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் இல்லை ஏதோ ஒரு பாவனையாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட, அந்த ஒரு தருணமாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு தருணத்துக்கான விதை நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இது இன்னும் நிறைய இடங்கள் ரிப்பீட்டாக இருக்குல்ல. இப்போது அர்ஜுனன் வந்து சுபத்திரையை பார்க்கும்பொழுது சிவயோகியாக வருவார். அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டது என்ன அர்ஜுனனுக்கு? தட் இஸ் Subhatra likes the like the bhavani of like Sivayogi or the persona of like Sivayogi. அந்த சிவயோகிங்கிற ஒரு பர்சோனா, அப்படியான ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த குணாம்சங்கள் அர்ஜுனனுக்குள்ள உண்மையிலே இருந்ததுனால தான் அப்படியான ஒரு விஷயத்தை ஏற்று நடித்து எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னை நிலைநிறுத்திக்க முடிஞ்சது. முக்கியமாக சுபத்திரை கிட்ட அப்படியான ஒரு ஆளாக இருக்க முடிந்ததற்கு காரணமே அர்ஜுனனுக்குள்ளே ஏற்கனவே அப்படியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்திருக்கு உண்மையிலே. ஸோ அப்படி இல்லாமல் அதை வெளில கொண்டு வரத்துக்கு சான்ஸே இல்லை. அப்படி ஒரு ஃபேஸை, அப்படியான ஒரு முகத்தை, அப்படியான ஒரு முகமுடியை வெளியே கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகளே கிடையாது எந்த ஒரு மனுஷனுக்கும். அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப சொல்லப்படுற ஒரு கான்செப்டாக பார்க்குறேன். ஸோ நமக்குள்ள நம்மையே அறியாமல் நிறைய விஷயங்கள் இன்னும் ஒழிஞ்சிருக்கு. அது வெளிவரக்கூடிய நம்மளுடைய ஃபேஸ், வெவ்வேறு ஃபேஸ் வெளில வரக்கூடிய சில தருணங்கள் வந்துருச்சுன்னா அது வெளில வரும். அப்படி வெளில வர்றதுக்கான காரணம் நமக்குள்ள அப்படியான ஒரு ஃபேஸும் இருக்குது அப்படிங்கிறது தான், ரைட்? ஸோ அதைத்தான் நான் திரும்ப திரும்ப லைக் ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். somehow we think that we are not like this, we are not like that, but somehow like it is still ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. அது தேவைப்படுற நேரத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் வெளில வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி வெளில வந்துச்சு அப்படின்னால இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் செல்ஸ். we are also that face, we are also that particular persona. ஸோ வி கான்ட் ஈவன் டினை இட். லைக் இது நான் இல்லை, இது என்னை போல் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்ல முடியாது. இந்த தருணத்தில் ஒரு விதமாக நான் வெளிப்படுறேன் அப்படின்னா அந்த வெளிப்படுதலுக்கான அத்தனை லைக் ஊற்றுகளும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுவும் நான் தான் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த சிவயோகியும் அர்ஜுனன் தான், இப்படி சத்தம் போடுற அதிரதனும் அதிரதன் தான் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப லைக் ரீஎட்ரேட் பண்ணிக்கிறேன் எனக்குள்ளே. ராதை சிரித்து, ஆனால் எளியவர் என்றாலும் உன் தந்தை சொன்னதில் ஒரு சொல் உண்மை என்றாள். என்ன என்றான் கர்ணன் ஐயத்துடன். பேருடல் கொண்டவர்கள் பெண்களுக்கு அடிமைகள் என்றாள் ராதை. கர்ணன் நகைத்து, அது என்ன முறை என்றான். அவர் கண்டிருக்கிறார். என்னை போல் எண்ணி எண்ணி அறிபவர் அல்ல, கண்டதை கொண்டே இவ்வுலகை அறிந்தவர் அவர். சிரித்து, அவர் சொன்னதும் தான் அதை தெளிவுற நானும் கண்டேன் என்றாள். அன்னையே, நான் சத்திரிய அரசியின் செங்கோல் தாங்கியாக மாறுவேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்றான் கர்ணன். சத்தியமாக இப்படி ஒரு இன்சைட் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இது என்ன மாதிரியான ஒரு ரியலைசேஷன் எனக்கு புரியல. பேருடல் கொண்டவர்கள் பெண்களுக்கு அடிமைகள் என்றார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இல்லை. உருவத்தில் எஸ், அந்த உருவம் கொடுக்கக்கூடிய போன சாப்டரில் இல்லை போன வீடியோவில் நம்ம நிறைய பேசுகிறோம்.
கர்ணனுடைய அந்த மிகப்பெரிய ஹைட்டு, எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் ஹேண்ட், எஸ்பெஷலி ஹேண்ட் அண்ட் உடலை திருப்புறதாகட்டும், எல்லாமே ஒரு யானையை வந்து ஒத்திருப்பதற்கான இல்லை சிமிலராக இருக்கிறதுக்கான காரணம் அவ்வளோ பெரிய ஹைட்டு தான் அப்படிங்கிறது. அது ரொம்ப ரொம்ப டுவாஃபாக குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு உடலோட அத்தனை உறுப்புகளும் கட்டி வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கன்ஸ்ட்ரெயின்டாக தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அவங்களுடைய மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்டை வச்சேன். இப்போ இந்த சாப்டரில் பார்க்கும்பொழுது அது அப்படியே இந்த பேருடல் கொண்டவர்களுக்கு பெண்களுக்கு அடிமையாவார்கள் அப்படிங்கிறது. எஸ், ஒரு கட்டத்துக்கு மேலே நீ ஏதோ ஒரு சத்திரிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நீ அடிமை ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அதிரதன் பயப்படுறதாகட்டும், ரைட்? ஸோ யூ வில் கோ அவுட் ஆஃப் மை ஹேண்ட் அப்படிங்கிறது தான் அதிரதனுடைய மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இருக்குது. நீ ஏதோ ஒரு பெண்ணுக்கு அடிமையாயிடுவ அப்படிங்கிறது. அப்போ பேருடல் கொண்டவர்கள் பெண்களுக்கு அடிமைகள் என்றார் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, வேற என்ன சொல்கிறதுக்கு. அதனாலே நோட் பண்ணி வச்சேன். ராதை, அவர் சொல்வதில் ஒரு உண்மை உள்ளது. அவர் மைந்தன் என்றே நீ எப்போதும் இருப்பாய். ஆனால் உண்மைந்தர்கள் அவருக்கு பெயரர்களாக எப்போதும் இருக்க மாட்டார்கள். ஒரு சூத பெண்ணுக்கு பிறக்கும் மைந்தனே என்றுமே அவர் பெயர் சொல்ல இப்பூவியில் வாழ்வான் என்றாள். அன்னையே என்றான் கர்ணன், அது உண்மை. அதன் கூர்மையை நாம் பேசி மழுப்ப வேண்டியதில்லை என்றாள் ராதை. உன் தந்தையை போன்ற எளிய மனிதர்கள் நேரடியாக உண்மையை சென்று தொட்டு விடுகிறார்கள். வாழ்நாளெல்லாம் அவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். விட்டு கொடுக்க முடியாத ஒன்றின் மேல் அவர்களின் முழு உயிரும் கைகளாக மாறி பட்டுக்கொள்கிறது. கர்ணன் மறுமொழி கூறவில்லை. அவன் சித்தம் சொற்குழம்பலாக கொதித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனாக மாறிடுச்சு 8th சாப்டர்ல. ஸோ என்னன்னா, ஒரு உண்மை, அந்த உண்மையை சொல்லப்பட்ட உடனே ஒரு ஷாக்கு. ஆனால் அதோடைய இன்டென்சிட்டியை, அதோடைய ஷார்ப்னஸை நம்ம வந்து பேசிலாம் குறைக்க தேவையில்லை. நீ அவரோட மைந்தனாக இருப்பாய். ஆனால் உனக்கு பிறக்கக்கூடிய அந்த சத்திரிய பிள்ளைகள் லைக் டியூ டு தி லைக் சத்திரிய அரசி, அவருக்கு பேர பிள்ளைகள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவருடைய மிகப்பெரிய வருத்தம். அவர் பேர் சொல்லும் சூத பேர குழந்தைகள் தான் அவருக்கு தேவை அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அதிரதன் கூட, ஒரு சாதாரணன் கூட. நான் அதிரதனை இந்த இடத்துல ஒட்டுமொத்த கதையிலையும் வச்சு பார்க்கும் பொழுது கர்ணனுடைய தந்தை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டோம்னா ஒரு மிக 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 சாதாரண கேரக்டர், சாதாரணர். எந்தவித அசாதாரண லைக் அறிவோ இல்லை உடல் வல்லமையோ இல்லை அரசு சூழலோ அந்த மாதிரியான பெரிய கெப்பாபிலிட்டிஸ்லாம் இல்லாத ஒரு ஆள், திறன்களோ ஆற்றல்களோ இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு சாதாரணனுக்கு கூட அவனுடைய லாஞ்சிவிட்டியை பற்றி, அவனுடைய இம்மார்டாலிட்டியை பற்றி அவனுக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்குது. லைக் அவன் பேர் சொல்லக்கூடிய பேரப்பிள்ளைகள் தேவை. தான் மறைந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய பேர் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு சில விதைகள் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் திங்க் பண்ணுறாரு ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அந்த ஒரு லாஞ்சிவிட்டியும் அந்த இம்மார்டாலிட்டியை பற்றி மனுஷன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், சாதாரணன் கூட யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது தான் யோசிக்க வைக்கிறது. அது பின்னாடி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த மனிதர்கள், அதாவது உன் தந்தையை போன்ற எளிய மனிதர்கள், அந்த இடத்துல எளிய மனிதர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிக்கோடிட்ட விட வேண்டிய ஒரு லைக் விஷயம், ஒரு சென்டென்ஸ் நினைக்கிறேன். எளிய மனிதர்கள் நேரடியாக உண்மையை சென்று தொட்டு விட்டார்கள். வாழ்நாளெல்லாம் அவர்கள் விட்டு கொடுக்க முடியாத ஒன்றையுமே அவர்களின் முழு உயிரும் கைகளாக மாறி பட்டுக்கொள்கிறது. ஸோ அந்த ஏதோ ஒன்றின் மேல், அந்த விட்டு கொடுக்க முடியாத ஏதோ ஒன்றின் மேல் உயிர் முழுக்க கைகளாக மாறி பட்டுக்கொள்கிறதுன்னு சொல்றது இருக்குல்ல, அந்த விட்டு கொடுக்க முடியாத விஷயம் எகெயின் இஸ் இம்மார்டாலிட்டி தான் நினைக்கிறேன். எகெயின் த கனெக்டிவிட்டி தான் நினைக்கிறேன். இந்த செயின் அறுபடாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் அந்த இம்மார்டாலிட்டி தான் வந்து பேசுதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ தி ஐடியா ஆஃப் living for a long time, either through words, either through memories of our generation after generation, அதை வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற இந்த சாதாரண அந்த ஒரு விழைவு இருக்குல்ல, அது சாதாரண விழைவு இல்லை, அத்தனை சாதாரணர்களுக்கும் உண்டான அத்தனை எளிய மனிதர்களுக்கும் உண்டான எளிய விழைவு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் அப்படி தான் பார்க்க முடியுது ஆக்சுவலாக. ஸோ ரெண்டு விஷயம். எஸ், உண்மையிலே லைக் ஒரு உண்மையை உரைக்கும் பொழுது அதில் உள்ள கசப்பான உண்மை தன்மைனாலேயே அதை வந்து நாம் லைக் கூறிழக்க தேவையில்லை, அந்த கூர்மையை நம்ம பேசி மழுப்ப தேவையில்லை அப்படிங்கிறது ஒன்றாகட்டும். இன்னொன்று, அதிலிருந்தனே அந்த ஆளும் ஒரு எளிய மனிதனாகவே இருந்தாலும் அவனுடைய பேர் சொல்கிறதுக்கான, அவனுடைய இம்மார்டாலிட்டிக்கான ஒரு அஷூரன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அன்னை சொல்லை தட்ட அறுதினால்
அதிரதனால் முடியாது என்று அவன் அறிந்திருந்தான். அவளுடைய விளக்க முடியாத உறுதிகள் முன் சற்றே குழறிவிட்டு அவர் பணிவதே வழக்கம். பணிவோம் என முன்னரே அறிந்திருந்தமையால் சற்று மிகையாகவே குமுறுவார். அவரது கொந்தளிப்பை பார்க்கையில் கர்ணனுக்கே அவர் மேல் இரக்கம் உருவாவதுண்டு. ஒரு அழகான லைன். ஏன்னா he believes that when ராதை goes and talks to அதிரதன் he will be convinced that ஓகே, அந்த வாக்கு கொடுத்த மாதிரி ஒரு சூதப்பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை, லைக் அது எப்படி அது ராதை வந்து அதிரதனை கன்வின்ஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அதுதான் அங்கே ராதை வந்து போய் பேசுறது இல்லை பேசுனா பட் ஹீ இஸ் நாட் ஷீ இஸ் ஆல்சோ நாட் கன்வின்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வருதில்ல. ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம்னா சொல்கிறார்ல, அழகான ஒரு அப்சர்வேஷன் நினைக்கிறேன். அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு டைனமிக்ஸ் புரிஞ்சிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அவளுடைய விளக்க முடியாத உறுதிகள் முன் சற்றே குமுறி விட்டு அவர் பணிவதே வழக்கம். பணிவோம் என முன்னரே அறிந்திருந்தமையால் சற்று மிகையாகவே குமுறுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ வி நோ தட் வி காண்ட் ரியலி கிராஸ் தி ஆர்டர் ஆர் வி காண்ட் ரியலி ஓவர் ரூல் தி ஆர்டர் ஆஃப் லைக் கிவன் பை சம் ஒன், ரைட்? அந்த தடுக்க முடியாத நிராகரிக்க முடியாத ஒரு ஆர்டர் ஒரு இடத்துலேருந்து வரும்பொழுது நாம் இன்னும் சற்று அதிகமாகவே குமுறுவோம், அரட்டுருவோம், புலம்புவோம் அவங்ககிட்டே. பட் அட் எண்ட் ஆஃப் த டே வி நோ தட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன், ரைட்? அதனாலே அதிகமான குமுறல், அதிகமான சத்தம், அதிகமான பேரிரைச்சலை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னும் நிறைய விதங்களில் இது ஒரு ஹைரார்கிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டாப் ஹைரார்கிலேருந்து வரும்பொழுது இன்னும் அதிகமாக குமுறல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எஸ் வி நோ தட் லைக் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட், பட் அதன் காரணமாகவே இன்னும் அதிகமாக குமரி நம்மளுடைய ஆற்றாமை வந்து வெளிப்படுத்துவோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லைக் இப்படி நம்மளை குமரியாது நம்மளுடைய எனர்ஜியை வந்து வெளிப்படுத்தி அதன் மூலமாக நம்ம சமாதானம் அடைந்து கொள்வோம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கான்செப்ட் நான் நினைக்கிறேன். அரசனுக்கு என்று தனிச்செயல் ஏதுமில்லை, அவன் செயல் அனைத்துமே குடிகளின் விழிகளுக்காகத்தான். மேடை ஏறிய நடிகன் இறங்க முடியும், அரியணையை அமர்ந்த அரசன் இறங்க முடியாது என்றொரு சொல் உண்டு என்றாள் ராதை. The curse of being in a higher post, லைக் இது ஒரு அரசனாகட்டும் இல்லை வேறு ஒரு நாட்டு தலைவனாகட்டும் வேறு யாருக்காக இருந்தாலும் இது பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு 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 நிறுவனத்துடைய ஒரு சிஇஓ ஆகட்டும் அவங்களுக்குமே இதெல்லாம் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஒரு நிறுவனமாக அந்த பிம்பத்தை அவங்க வந்து கட்டி அமைக்க வேண்டியிருக்குல்ல. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பிராண்ட் இல்லையா? ஸோ இட்ஸ் அ ஸ்மால் அப்சர்வேஷன், பட் நல்லா இருந்தது. அறுத்து விடப்பட்டு அவன் எழுந்தான். ராதை சுவர் பற்றி எழுந்து முகம் கனிந்து கண்களின் நீருடன் மைந்தா என்றாள். அவன் பெரிதொரு முறையும் தோற்றிருக்கிறேன் அன்னையே என்றான் கசப்புடன் புன்னகைத்து. ஆனால் அது நன்று, தோற்கும் போதெல்லாம் மீள்வதற்கு ஒரு இடம் இருந்தது என்ற எண்ணம் மிஞ்சிருந்தது. அங்கும் தோற்க வைத்து என்னுடன் ஆடுகிறது ஊழ் என்றான். சால்வையை எடுத்து அணிந்தபடி ஆவண செய்யுங்கள் அன்னையே என்றான். கர்ணனுக்கு சென்று அமர்ந்து அமைதியாக தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கான ஒரே இடமாக இருந்தது ராதையுடைய இடம்தான். அது எந்த ஒரு வீடாக இருக்கணும் இல்லை ராதை இருக்கக்கூடிய இடம், ரைட்? இப்போ அதுவும் இல்லை. அந்த இடத்துல அந்த லிங்க் கட்டான்னு சொல்ல, அந்த இடத்துல தான் கர்ணன் இஸ் கோயிங் டு பி லைக் ஹீஸ் கோயிங் டு ஃபீல் லைக் அன் ஆர்ஃபன், ரைட்? ஹீஸ் கோயிங் டு ஃபீல் லைக் ஹி டசன்ட் ஹேவ் எனி ஒன். இந்த இடத்துல யார் அவனுக்கு உறுதுணையாக இருக்க போகிறா அப்படிங்கிறது என்னோட கேள்வியாக இருந்தது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். தட் இஸ் எல்லாருக்குமே எந்த இடத்துல தோத்தாலும் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, வீடுன்னு ஒன்று இருக்குது. even if I fail in corporate, even if I fail in like a relationship, even if I fail in all my literature, cinema endeavors, எல்லாத்தையும் தோத்தாலும் எனக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அப்பா அம்மாங்கிற ஒரு வீடு இருக்குது. அந்த ஒரு இடம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த இடத்துலையுமே தோற்கும் பொழுது, அந்த இடத்துல நம்ம நிராகரிக்கப்படும் பொழுது, அந்த இடத்துல நம்முடைய விளைவுகள் சுக்குநூறாக அடித்து நொறுக்கப்படும் பொழுது வரக்கூடிய ஒரு ஆர்ஃபன் ஃபீலிங் இருக்குல்ல, தட்ஸ் அ வெரி வெரி இன்டென்ஸ் டார்க் ஒரு சுயபட்சாதாபம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதைத்தான் இங்கே வந்து கர்ணன் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். லைக் சம்ஹவ் தட் ஷுட் நாட் ஹேப்பன். இப்போது என் ஒய்ஃப் எடுத்துட்டோம்னா ஷி ஆல்வேஸ் டெல்ஸ், உனக்காவது போகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குடா, எனக்கு போகிறதுக்குன்னு ஒரு இடமே இல்லையேடா அப்படின்னு சொல்லுவாள். லைக் அவளுடைய அப்பா 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தவறி போனதாகட்டும், போன வருஷம் அவளுடைய அம்மா தவறி போனதாகட்டும், இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ என் ஒய்ஃப் மாதிரி ஒரு பொண்ணுக்கு இல்லை ஒரு மனிதருக்கு போகிறதுக்குன்னு ஒரு இடம் இல்லைனா, ஹோம் அப்படிங்கிற ஒரு இடம் இல்லைனா அது இன்னும் கொடுமை, ரைட்? அப்படி இருந்தும் அங்கேயும் நம்ம தோற்கடிக்கப்படும் பொழுது அது இன்னும் கொடுமை. இருந்தும் போகிறதுக்கு
மனமில்லாத இல்லை அப்படியான ஒரு இடம் இருந்தும், வீடென்று கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருந்தும், அங்கிருந்து நம்மளுடைய கண்ணிகள் அனைத்தும் அறுபடும் பொழுது இல்லை வெட்டுப்படும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வழி இருக்குல்ல, தட் இஸ் something like what Karnan feels right now. He somehow feels betrayed அப்படிங்கிற மாதிரி சொல்லாமா. ரொம்ப நம்பி நம்பி ராதையை நம்பி கிட்டத்தட்ட அதிரதன் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு ஆள் தானே, ராதையை சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு ஆள் தானே, குமரிட்டு விட்டுருவான் அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடு இருந்த கர்ணனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கராக வந்து அமையிறது இருக்குல்ல. ஸோ somehow he feels disappointed அப்படின்னு தான் சொல்லலாம் நினைக்கிறேன். பெட்ரேட்ங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன மேலதிக வார்த்தை, பட் ஆனால் ஒரு எலிவேட்டட் வார்த்தை, பட் அது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டியை கூட்டுன்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் இந்த 8th சாப்டரில் இப்படி லைக் ரொம்ப ரொம்ப நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு கிரிஞ்ச் ட்ராமா நடக்குது. தெரில, ஐ டோன்ட் நோ, இட் வாஸ் நாட் வெரி கம்யூனிகேட்டட் வெரி ப்ராப்பர்லி. ஐம் டெல்லிங் யூ. கர்ணன் வந்து ராதையை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கொஞ்சம் பேசுறதாகட்டும், லைக் ராதையே அப்படின்னு சொல்லிட்டு நீ சமைச்சு வை, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இல்லை வந்து சீப்படா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் லைட்டாக வந்து ராதை கொஞ்சம் லைக் நாணத்தோட பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் சம்ஹவ் டெக்ஸ்ட்டில் படிக்கும்பொழுது ஏதோ ரொம்ப ரொம்ப கிரிஞ்சு ட்ராமா படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஆஃபாக இருந்தது. See, I got it. At the end of the day, உள்ளுக்குள்ள கர்ணன் எவ்வளோ வழிகளை உணர்ந்து தான் ராதையும் சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி பேசுகிறான் அப்படிங்கிறது, எஸ், ஐ காட் இட். பட் சம்ஹவ் ஒரு நாஞ்சில் நாடனுக்கு இருக்கக்கூடிய இந்த மாஸ்ட்ரி இன் எக்ஸ்பிளைனிங் தோஸ் அழகான உரையாடல், அந்த அழகான விஷயங்களை வந்து இல்லை அந்த ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணக்கூடிய, அந்த சுயபச்சாதாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அழகான ரைட்டிங் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது இன்னும் இன்னசென்ட்டாக வரலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த சாப்டரில். ஸோ நாஞ்சில் இஸ் அ மாஸ்டர் இன் தட் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இப்படியாகத்தான் இந்த 6, 7, 8 முடியுது. லெட்ஸ் சி அடுத்தடுத்த சாப்டர் நடக்க போகுதுன்னு தெரில.